ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ளாலெஸ் மேக்கப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம லென்ஸ் அப்ளிகேஷன் பண்ண போறோம். லென்ஸ் அப்ளிகேஷன் பண்ணும்போது, நம்ம மேல அப்பர் லிட்ட வந்து நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டோம்னா, அந்த ஐ மூவ்மெண்ட் வந்து ரொம்ப இருக்காது. ஸோ நம்ம ஈஸியா வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டோம்னா, வந்து கண்ண க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த லென்ஸ் வந்து வெளியில வந்துரும். ஸோ நான் டைட்டா ஹோல்ட் பண்ணி லென்ஸை வந்து நான் டேரெக்டாக ஐபாலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சைட்லேயும் ப்ளேஸ் பண்ணலாம், ஐபால்லையும் ப்ளேஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் பட் நீங்கள் வந்து அந்த அப்பர் லிட நீங்கள் டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா லென்ஸ் அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா எம்ப்ரூலிஸ் பிராண்டில் யூஸ் பண்ணுறோம். இவங்களோட ஸ்கின் டைப் வந்து ரொம்ப ஆயிலி. ஆனாலும் நம்ம வந்து ஜெல் பேஸ்ட் போகல. நம்ம வந்து க்ரீம் பேஸ்ட் தான் போகிறோம். ஏன்னா இவங்களோட ஸ்கின் வந்து டைப் ஆயிலியாக இருந்தாலுமே வந்து ட்ரைனஸ் கொஞ்சம் இருந்ததுனால நம்ம வந்து க்ரீம் பேஸ்ட் போயிருக்கோம். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா, நான் வந்து கையில் தான் எப்போவுமே அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த ஸ்கின்னுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் தேவைன்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரஷ் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ப்ரஷ்ஷும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்டிப்லிங் ப்ரஷ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸஸ் ஆயில் ஏதாச்சும் இருந்தால் நான் வந்து டிஷ்யூவில் டேப் பண்ணி நான் வந்து எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ஒன் சைஸ் பிராண்டோட ப்ரைமர். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டைம் சைஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஒரு காயின் சைஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ப்ராடக்ட் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக் ஹேண்டில் நான் வந்து வார்ம் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராடக்ட்டை கொஞ்சம் லைட்டாக வார்ம் பண்ணி அப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் டிப்பில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது ரொம்ப தின் லேயரில் நீங்கள் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மேக்கப் வந்து ஸ்டிக் ஆகாது அண்ட் மேக்கப் வந்து சீக்கிரமாக பீல் ஆஃப் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து எங்கெங்கே எக்ஸஸ் ஆயில் இருக்குது, ஸ்வெட் அதிகமாக எங்கே வருமோ அந்த இடத்துல மட்டும் நான் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஃபுல் ஃபேஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ லைக் போர் ஏரியா எங்கே ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணேன்னா ஜென்டலாக ப்ரெஸ்ஸிங் மோஷனில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி ப்ரைமர் அப்ளை பண்ணணும், எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், எப்படின்னா எப்படி நான் வந்து என்னோட மிடில் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நான் வந்து ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஸ்கின்ல ப்ளேஸ் பண்ண வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரைமரை ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லைக் ப்ரைமர் போட்ட சில பேருக்கு மேக்கப் உட்கார மாட்டேங்குது அந்த இஷ்யூலாம் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணுறோம். லிக்விட் கரெக்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட ஆரஞ்ச் டிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஆரஞ்ச் கிடையாது, ரொம்ப லைட்டர் ஆரஞ்ச். இது மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஆரஞ்ச் போட்டிங்கன்னா பேஸும் உங்களுக்கு ஆரஞ்சாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஆரஞ்சோட இன்டென்சிட்டி நம்ம வந்து ஃபேட் டோன் போக போக நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்ஹெட் ஏரியாவில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ப்ரஷ் வச்சு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபுல் கரெக்டர் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வேலை பண்ணி நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லிமிட்டடாக போடணும். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா அப்புறம் ஃபுல் ஃபேஸுமே ஆரஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் எடுத்தோன்னே டேரெக்டாக பிளெண்டரில் பிளெண்டரில் போடுறது அண்ட் வந்து அந்த டியூப்ல எடுத்து அப்படியே போடுறது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் ஆஃப் த ஹேண்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் வந்து பில்டப் பண்ணுறேன். எனக்கு எங்கே வந்து அந்த பிக்மெண்ட் தெரியுது, அந்த டார்க்னஸ் தெரியுதோ, அந்த இடத்துல நான் வந்து இந்த ஆரஞ்ச் பண்ணுறேன். இந்த ஆரஞ்ச் கொடுக்குறது என்ன ஆகுதுன்னா, அந்த ஏரியா வந்து நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் போடும்போது எனக்கு வந்து கிரே டிண்ட் வந்து தெரியாம இருக்கும். ஸோ நான் வந்து நல்லா ப்ரஷ்ல பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு பிளெண்டர் மாதிரியும் இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் ப்ரஷ் மாதிரியும் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நம்ம பிளெண்டிங்கும் கொடுத்துடலாம். ஸோ கண்ணுக்கு கீழே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் கிடையாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு டேம்ப் பியூட்டி பிளெண்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நல்லாவே அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மோஷனில் அந்த கரெக்டரை வந்து நல்லா உட்கார வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டர் நான் எடுக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட், அவங்களோட ஒரு டார்க்கர் ஷேட் டார்ட் பிராண்டில் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இல்லைனா ஃபவுண்டேஷன் வழியாக நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஆரஞ்சு தெரியலாம். ஸோ வந்து நான் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணும்போது மேக்கப் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ வந்து அவங்களும் கொஞ்சம் டார்க்கர் டோன் எடுக்கணும் எப்போவுமே. அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி நான் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாட்டாக வச்சு ஹோல்ட் பண்ணி ப்ரஷ்ஷை நம்ம வந்து டேப் மோஷனில் நம்ம நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட்டை வந்து தேய்க்கக்கூடாது. தேய்ச்சினா என்ன ஆகும்னா அடியில் போட்டிருக்க அந்த ஆரஞ்சுமே சேர்ந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்லி டேப்பிங் மோஷன் மட்டும்தான். ஸோ இதில் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து லைட் ஹேண்டில் டேப் பண்ணுறேன். ஸோ வந்து நான் ரொம்ப பக்கத்தில் பிடிக்கல ப்ரஷ்ஷை, கொஞ்சம் தள்ளி வச்சு பிடிக்கிறதுனால என்னோட பிளெண்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம கரெக்ட் அண்ட் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் எப்படி செக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பிள் ஆஃப் சீக்ஸில் பார்க்கலாம், இல்லைனா ஜாவில் பார்ப்போம். ஸோ நான் வந்து சீக்ஸ் அண்ட் ஜாவில் பார்த்தா அவங்களோட ஷேட் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் ஃபேஸ்மே அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபுல் ஃபேஸ்மே ஃபுல்லாக ப்ராடக்ட் வச்சு அப்ளை பண்ணால் மேபி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் ஃபவுண்டேஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சைடாக நம்ம வந்து ஒரு பார்ட்டாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் சீக்ஸ் எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் ரைட் சீக்ஸ் அப்படி போகிறோம். அண்ட் தென் நம்ம சென்டர் ஃபேஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டாப் ஆஃப் த ஃபேஸ்க்கு நம்ம போகிறோம், லைக் ஹெட் போர்ஷன்.
ஸோ என்னோட பிளெண்டிங்காக நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளாட் கபூக்கி ப்ரஷ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பிஇசியில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கம்மியாக அப்ளை பண்ணி நம்ம பிளெண்டிங் வந்து நல்லா வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்பாஞ்சில் பியூட்டி பிளெண்டரில் போடும்போது நம்மளுக்கு அந்த கவரேஜஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதில் போடும்போது வந்து உங்களுக்கு மேக்கப்மே வந்து ஸ்கின் பேஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம சேம் டைம் நம்மளுக்கு கவரேஜும் நல்லா கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப தின் ஃபவுண்டேஷன் தான் நான் எடுக்கிறேன். அண்ட் பிளெண்டிங்கும் ரொம்ப சீக்கிரமாக நடந்தது நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு டேம் பியூட்டி பிளெண்டரை எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்ம எல்லா பக்கம் நம்ம வந்து ஃபுல் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் ப்ரஷில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எக்ஸஸ் ப்ராடக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து நல்லாவே வந்து ஸ்மூத் அவுட் பண்ணுறோம். அண்ட் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஹை பாயிண்ட்ஸில் நம்ம வந்து டாட்டோட கன்சிலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஒரு 2 ஷேட் லைட்டர் மேக்ஸிமம், ரொம்ப ஷேடு போக வேண்டாம், ஒரு 2 ஷேட் லைட்டர் தான் போடணும். ஸோ அப்போ தான் பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் அவுட்டாக இருக்கும். தனித்தனியாக அங்கங்கே லைன்ஸ் தெரியாமல் வந்து ஒரு கேன்வாஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிளெண்டடாக தெரியும். ஸோ எப்போவுமே ஒரு 2 ஷேட் லைட்டராக போங்க. அதே மாதிரி கன்சில் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஷேட் டார்க்கராக போங்க. ரொம்ப தனித்தனியாக தெரிய வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் வந்து பியூட்டி பிளெண்டரை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது அண்டர் ஐஸில் நான் அப்ளை பண்ணுறேன். அண்டர் ஐஸில் எப்பவுமே ஃபவுண்டேஷன் போடக்கூடாது, வெறும் கன்சிலர் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிடுறேன். ஸோ டாட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுனால இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து கவுண்டர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது லிக்விட் கவுண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து க்ரீம் பேஸ்டும் போகலாம். இப்போ வந்து நம்ம ஆயிலி ஸ்கின் டீல் பண்ணுறதுனால நான் க்ரீமை அவாய்ட் பண்ணி லிக்விட் பேஸில் நான் வந்து போகிறேன். ஸோ இதுவுமே வந்து நம்ம வந்து ப்ரஷ் ஆர் பியூட்டி பிளெண்டர் வச்சு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டார்க் ஷேட் எடுக்க வேண்டாம். ஹேஸ் அ ஷேட் ஸ்கின் டோனோட கலர் வந்து ஃபேர் ஆக ஆக நம்ம வந்து அதே மாதிரி கவுண்டர் பண்ணுற ஷேடுமே வந்து நம்ம கொஞ்சம் லைக் அவங்களோட ஒரு 3 to 4 ஷேட் டார்க்காக வச்சா நல்லாயிருக்கும். அதே நீங்கள் ரொம்ப டார்க்காக எடுத்துட்டிங்கன்னா தனியாக அவங்களுக்கு கவுண்டர் வந்து தெரியும். ஸோ கவுண்டருக்கு அப்புறம் அந்த கவுண்டருக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டே நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ளஷோட பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஃப்ரண்ட்டில் கொண்டு வராமல் நான் வந்து சீக்ஸில் மட்டும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ப்ரஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ரேர் பியூட்டியோட ப்ளஷ். ஸோ கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம வந்து ஸ்பாஞ்சில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்கப்பும் சேர்ந்து வந்துடும். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளெண்டிங் வந்து கரெக்டாக வரும். ஸோ லைக் நோஸ் டிப்பு அதுக்கப்புறம் சின்ன ஏரியாவில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது போடும்போது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த ப்ளஷ் வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து பவுடர் செட் பண்ணுறேன். பவுடர் செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் ஸ்பாஞ்சில் வந்து லாரா மர்சியா பவுடர் எடுத்துகிட்டு எக்ஸஸ் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபுல் பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து கேக்கியாக தெரிய ஆரம்பிக்கும். ஃபுல் ஃபேஸ்மே நம்ம வந்து ஸ்பாஞ்சை வச்சு நம்ம வந்து பவுடர் அப்ளிகேஷன் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 வேயும் பண்ணலாம். நீங்கள் ப்ரஷ் வேணுன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், ஸ்பாஞ்ச் வேணாலும் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரஷ்ஷில். அண்ட் நம்ம வந்து ஒன்ஸ் ஃபேஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெக் கவரேஜும் கொடுத்துருவோம். நெக்கோட மார்க்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் வந்து நம்ம க்ரையானில் D64 அண்ட் DFT ஷேடை யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாமே ஹைட் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். சேம் நம்ம ஃபேஸ்க்கு என்ன ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுமோ அதே ஃபவுண்டேஷன் தான் நம்ம வந்து நெக்குக்கும் அப்ளை பண்ணுறோம். பிளெண்டிங் எப்பவுமே கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக நம்ம எடுத்தோம்னா நம்மளோட ஒர்க் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஏன்னா ப்ரைடலுக்கு ரொம்ப டைம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்பாஞ்சில் அதெல்லாம் போடும்போது ரொம்ப டைம் கன்சியூமிங் இருக்கும். ஸோ எனக்கு வந்து பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷில் போடும்போது எனக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே பிளெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பியூட்டி பிளெண்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் என்னோடய ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஐ மேக்கப் பண்ணுவேன். ஸோ ஐக்கு சேம் ஒரு 2 to 3 ஷேட் லைட்டராக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டராக எடுக்க வேண்டாம், ஒரு 2 to 3 ஷேட் லைட்டராக எடுத்தால் போதும். நான் வந்து டாட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனி பிராண்ட் திக் கன்சிலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை க்ரைலான், டர்மா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து லிக்விட் எடுக்கிறேன். ஸோ அது நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாலஸாக இருக்கணும் அந்த பேஸு. ஸோ எந்த க்ரீஸு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுற ஐ மேக்கப் வந்து க்ரீஸ் விழுகாமல் இருக்கும். இல்லைனா போக போக என்ன ஆகும்னா லைன்ஸ் அண்ட் க்ரீஸ் வந்து விழுக ஆரம்பிக்கும். ஸோ நான் வந்து ஐ மேக்கப் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு செட்டிலாக வச்சுருக்கேன் நான். அண்ட் ஷிம்மர்ஸு இந்த அப்ளிகேஷனில் நம்ம கொடுத்து ரொம்ப கொஞ்சம் செட்டிலாக முடிச்சிருக்கோம். இவங்க ஐ மேக்கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கார்னரில் மட்டும் லைட்டாக பிங்க் ஷேடு டோன் மாதிரி கொடுத்துட்டு இன்னர் கார்னர்லேருந்து மிட் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு சேம் பிங்க் ஷிம்மரை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம வந்து ஐலைனர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பிளாக் காஜல், எனி காஜல் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பென்சில் ப்ரஷ் வச்சு நம்ம வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்னர் கார்னரில் கொஞ்சம் தின்னாகவும் அவுட்டர் கார்னரில் கொஞ்சம் திக்காக வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம காஜல் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறோம். ஸோ நான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, லைக் சீட் லைன் டைட் லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஐஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஃபுல்லராக இருக்கும். ஸோ நான் எப்போவுமே வந்து கீழே அப்ளை பண்ணுவேன், காஜலை மேலேயும் அப்ளை பண்ணுவேன். மேலே அப்ளிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வரும், கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் அந்த ஐஸ் மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பாப் ஆகும். ஸோ என்னோடய எல்லா ப்ரைட்ஸ்க்கும் கண்டிப்பாக நான் வந்து மேலே அப்ளிகேஷன் கொடுப்பேன். ஐஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேன். மற்றபடி எல்லாருக்குமே வந்து நான் கண்டிப்பாக மேலே அப்ளிகேஷன் கொடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பொம்மேடு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் ஒரு ஃபில்லிங்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ ஹேரோட எந்த டைரெக்ஷனில் க்ரோ ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து ஃபில் பண்ணிகிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ப்ரஷ் எப்படி ஹோல்ட் பண்ணுறேன், எப்படி ஃபில் பண்ணுறேன், ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அவுட்டர் கார்னரில் ஃபில் பண்ணிவிட்டு அது அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துகிட்டே இருக்கணும் ஃபில் பண்ணிவிட்டு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ராலாம் நீங்கள் இப்போ எதுவுமே கொடுக்கல, இருக்கிற ஐப்ரோஸ் நம்ம வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட்டில் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் எப்போவுமே கேர்ஃபுல்லாக பண்ணணும். கீழே ஒரு மட்டும் லைன் ட்ரா பண்ணிவிட்டு மேலே வந்து தூக்கி தூக்கி விடணும். இந்த மாதிரி நான் வந்து வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனோட்டாக வந்துருச்சு ஐப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பவுடர் ப்ளஷ் இதெல்லாமே நான் வந்து கொடுத்துட்றேன். சேம் நம்ம ஃபஸ்ட் வந்து எங்கே கவுண்டர் நம்ம கொடுத்தோமோ லிக்விடில் அதே இடத்துல நம்ம வந்து இந்த பவுடர்லேயும் நம்ம வந்து ஒரு கவுண்டர் கொடுத்துட்றோம். ஸோ ப்ளஷ்மே சேம் அதே மாதிரி. ஸோ நம்ம லிக்விடில் பண்ணது அப்படியே நம்ம இப்போ பவுடரில் பண்ண போகிறோம். அண்ட் நான் வந்து நெக்ஸ்ட்டு ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இவங்களோட ஆயிலி ஸ்கின் தான். ஸோ ஹைலைட்டர் ரொம்ப ஓவராக போடாமல் லைக் அவங்களோட கியூபிட் போ, நோஸ் ஏரியா அங்கே மட்டும் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஷைன் கொடுத்துக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ளஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபேன் ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்டடாக போடணும் ஹைலைட்டர், இல்லைன்னா தனியாக தெரியும். பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும் ஸ்கின்னோடு. அப்போ தான் வந்து அந்த ஹைலைட்டர் வந்து தனியாக பேட்சியாக கேக்கியாக எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா பிளெண்டடாக இருக்கும். இப்போ நான் வந்து மேக்கோட மெஹர் ஷேட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அவுட்டர் லைன் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லிப் வந்து நான் ஃபில் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ எனி பிங்க் டோன் அவங்களோட சாரீக்கு எது பேஸ்ட் பண்ணி நான் வந்து ஒரு பிங்க் டோன் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு பேஸாக யூஸ் பண்ணி இதுக்கு மேலே நான் அகெயின் வந்து மேக்கோட மெஹர் ஷேட் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். லிப்ஸ்டிக்கோட இன்டென்சிட்டியை வந்து நல்லா கொஞ்சம் போல் பண்ணுறதுக்காக நான் வந்து மேக்கில் மெஹர் ஷேட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு பேஸ் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் லிப்ஸ்டிக் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இங்கிலோட்டோட காஜல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். விங் லைனில் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க ப்ரஷ் வந்து கொஞ்சம் லைக் ஃப்ளாட்டாக ஆங்கிள்டாக நான் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி போடும்போது என்னோடய விங் வந்து மிஸ்டேக் இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வரும் பார்த்திங்கன்னா. ஸோ ரொம்ப வந்து கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. இதில் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விங் வந்து நல்லாவே வரும். ஸோ வந்து லிக்விட் லைனர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் அந்த போல்ட்னஸ் அண்ட் அந்த வந்து இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா இங்க்லோட் ஐலனர் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இங்க்லோட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் என்னோட ஐ வந்து இன்னும் கொஞ்சம் பாப்அப் பண்ணுறதுக்காக நான் வந்து ஹூடா பியூட்டியில் இருக்க ஒரு ஷிம்மர் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சேம் அதுவும் பிங்க் டோன் தான். ஸோ நம்ம லுக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வேணால் கண்டிப்பாக எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.